Praise God for everything. I thank God for His mighty thing in our life. தாழ்மையின் பாத்திரம். தாழ்மைக்கு நல்ல எடுத்துக்காட்டு யாருன்னா நம் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் தாழ்மையின் சொரிபி என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் எந்த அளவுக்கு தாழ்த்தினார் என்றால், ஆர் யூ ஹியரிங்? கேட்குறீங்களா? எஸ். அவர் எந்த அளவுக்கு தாழ்த்தினார் என்றால், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர், தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்த அவர் மனு குலத்துக்காண்டி இந்த உலகத்துக்கு வந்தார். எந்த அளவுக்கு தாழ்த்தினார்னா, அவர் எல்லாரும் அடிச்சாங்க, முள்கிரீடம் வச்சாங்க, ஒரு அடிமையை போல இழுத்துட்டு போனாங்க. Such a loving God we have. We have such a loving God. He took all our sin upon us. அவர் மீது எல்லா பாவத்தையும் எடுத்துக்கிட்டார். லிசியோட பாவத்தை எடுத்துக்கிட்டார். நான் பெற வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டார். அவர் எவ்வளவு தாழ்மை உள்ளவர். அவரை பின்பற்றுகிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? எவ்வளவு பெருமை நமக்கு. படிப்பை குறித்து, அந்தஸ்தை குறித்து, பதவியை குறித்து, ஒரு வீடு இருந்தா அவ்வளவு பெருமை, சொத்து இருந்தா பெருமை. என் தேவாதி தேவன் எல்லாவற்றையும் திறந்து எனக்காண்டி வந்த அன்பு, உனக்காண்டி வந்த அன்பு, தாழ்த்தினார். சிலுவை மட்டும் தன்னை தாழ்த்தினார். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற பாத்திரம் ஒரு தாழ்மையுள்ள பாத்திரமாக இந்த சபை இருக்க வேண்டும். ஆண்டவரோட சரீரமாய் நாம் இருக்க வேண்டும். Such a wonderful God we have. அவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், என் பின்னே வாங்க, உங்களை மனுஷங்களை பிடிக்கிறவங்களா மாத்துவேன். எல்லாத்தையும் விட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து என் பின்னாடி வாங்க. Do you follow Christ? நான் சபை மக்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்களா? இல்ல உங்க சுயத்தை பின்பற்றுறீங்களா? உங்களோட இருமாப்பை பின்பற்றுகிறீர்களா? உங்களோட பெருமையை பின்பற்றுகிறீர்களா? உங்களோட அடங்காத தனத்தை பின்பற்றுகிறீர்களா? There is no use of doing bhakti, religious எதுவும் செய்ய போறதே கிடையாது. Christianity will never change anybody. God wants each and every one of us. நம்ம எல்லாரையும் தாழ்மையா இருக்க சொல்றார். பெருமையுள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். Let us turn to James 4:6. யாக்கோபு 4:6 திருப்பிக்கலாம். I love you, Lord. I love you. தாழ்மையுள்ளவர்களுக்கோ, பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை. கிருபை எங்க வரும் தெரியுமா? தாழ்மையா இருக்கிற மனுஷனுக்கு தான் கிருபை வரும்.
இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில கிருபை பார்க்க முடியல. பலவீனத்துல கிருபை இல்லை, ஒவ்வொரு விஷயத்துல படிப்புல கிருபை இல்லை, பேசுற வார்த்தைகள்ல கிருபை இல்லை. ஏன் கிருபை இல்லை? தாழ்மை இல்லை. we don't have that humble heart. இயேசு நேசித்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிற அன்பு நம்மிடத்துல இல்லை. லூக்கா 10வது அதிகாரம் 21வது வசனத்துக்கு திருப்பிக்கலாம். அங்கே ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவர் செலக்ட் பண்ணதெல்லாம் யாரு தெரியுமா? படிக்காதவர்களை, மலிவான தொழிலை செய்யக்கூடியவர்கள், இவர்களை தான் தேர்ந்தெடுத்தார். பரிசேயர் சதுசேயர் எல்லாம் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கல. ஏழ்மையானவர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள், படிக்காதவர்கள், ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை தான் ஞானிகளை வெட்கப்படுத்த எடுத்து பயன்படுத்துவார். கடவுளுக்கு ஒரு பாத்திரம் வேணும், ஒரு தாழ்மையுள்ள பாத்திரம் வேணும். அவர் உள்ள வர்றதுக்கு, அவர் எப்பேற்பட்ட பாத்திரத்துக்குள்ள வருவார்? தாழ்மையுள்ள பாத்திரத்துக்குள்ளதான் இயேசு ஆண்டவர் இருப்பார், ஆவியானவர் இருப்பார். ஒரு சிலர் நினைப்பாங்க, நான் அதை செய்யணும், வல்லமையை பார்க்கணும், ஆண்டவரோட காரியங்களை பார்க்கணும். உன்னால பார்க்க முடியாது. the most you humble yourself, நீ எவ்வளோ தரை மட்டும் தாழ்த்தி கொண்டே தாழ்த்தி கொண்டே தாழ்த்தி கொண்டே இருக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் ஆண்டவர் உனக்குள்ள வர முடியும். தேவனுடைய காரியங்களை உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். சோ தாழ்மைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இத்தனை வருஷம் இதன் பின்னாடி தான் வர வேண்டியதா இருந்துச்சு. ஸோ பரிசேயர்களுக்கெல்லாம் என்ன ஒரு நினைப்பு இருக்குன்னா, எங்களுக்கு எல்லாமே தெரியும். இங்கே எத்தனை பேர் அப்படி இருக்கிறீர்களோ தெரியாது. சதுசேயர் பரிசேயர், நாங்கள் நல்ல கல்வி கற்றுருக்குறோம், எங்களை மாதிரி ஒரு நீதிமானே கிடையாது, எனக்கு என்ன நீ வந்து சொல்கிறது, இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. பெருமை உள்ளவர்கள், ஒரு நிமிஷம் அவங்கள பற்றி. பெருமை இருக்கிற இடத்துல அடுத்தவங்களோட கலக்கவே மாட்டாங்க. எஸ், பெருமை உள்ளவங்க எல்லாரோடையும் கலக்க மாட்டாங்க, அவங்களால முடியாது. அவங்களுக்கு பிடிச்சவங்களோட மட்டும் பேசுவாங்க. தெரிஞ்சுக்கோ, யூ ஹாவ் ப்ரைட் இன் யோர் ஹார்ட். பெருமை உள்ளவங்க, யூ வில் நாட் ஹாவ் தட் கம்பேஷனேட் ஹார்ட். அந்த இரக்கமுள்ள இருதயம் உனக்கு இருக்காது. லைக் ஜீசஸ் ஹேட். பெருமை உள்ளவங்களுக்கு அடுத்தவங்களோட வலி தெரியாது, அடுத்தவங்களோட வலி தெரியாது. பெருமையுள்ளவர்கள் மனசாட்சியில செத்தவர்களாய் இருப்பார்கள். பெருமையுள்ளவர்கள் தேவனுடைய வார்த்தையை மதிக்க மாட்டார்கள், தேவனுடைய சபை கூடுதலை மதிக்க மாட்டார்கள். எனக்கு எல்லாம் தெரியும், నాకు చెప్ప వచ్చినావా అడుగుతారు. எனக்கு சொல்ல வந்துட்டியா? நம்ம எல்லாரும் மண்ணில் உட்கார்ந்துருக்கணும், தேவாதி தேவனுக்கு முன்னாடி. such a
ப்ரைட். ப்ரைட். அடுத்தவங்களை பற்றி கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பெருமை உள்ளவர்களுக்கு. எதனா அவங்க மேலே ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திங்க் யூ ஹேவ் ப்ரைட். தாழ்மை அப்படி கிடையாது. தாழ்மையுள்ள மனுஷர்கள் கற்றுக்கொள்வார்கள், சீஷர்கள் கற்றுக்கொள்வார்கள். அவர் பின்னாடியே போகிறாங்க. ஃபாலோ மீன்ட்டாரு, என் பின்ன வாங்கன்ட்டாரு. அவர் எங்களா போகிறாங்களோ பின்னாடியே போயிட்டே இருக்காங்க. கற்றுக்கொள்ள ஆசை. தாழ்மையுள்ளவர்களுக்கு கற்றுக்கொள்ள ஆசை இருக்கும். தாழ்மையுள்ளவர்களுக்கு நான் ஒன்றுமே இல்லைன்ற மனப்பான்மை இருக்கும். என் தேவன் எவ்வளோ பெரிய உன்னதமான தேவனுக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன்றதை உணர முடியும். அவரை அவமதிக்கிற காரியங்கள் தாழ்மையுள்ளவர்களோட மத்தியில் இருக்கவே இருக்காது. தேவனுடைய ராஜ்யத்தில் மத்தேயு 5:3 என்ன எழுதியிருக்கு? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. நல்லா நினச்சிக்கோங்க. வளர்ந்து வர பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாரும், நீ தாழ்மையாக வாழ்ந்தால் மட்டும்தான் பரலோகத்தோட ராஜ்யத்தில் போய் உட்கார முடியும். உனக்கு தாழ்மை இல்லை என்றால் நீ பரலோக வாசலையே மிதிக்க முடியாது. இன்னைக்கு நினைக்கிறாங்க எல்லா கிறிஸ்தவர்களும் பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு. நோ, நீ தாழ்மைப்பட. நீ ஆவிக்குரிய விஷயத்தில் உயர்ந்த மெட்டுக்கு போகணும்னா நீ தாழ்த்தினால் மட்டும்தான் நீ உயர்ந்த மெட்டுக்கு போக முடியும். ஆவியின் படியை நீ ஏறணும்னா நீ தாழ்மையா வாழ்ந்தால் மட்டுமே ஆவியின் படியை உன்னால ஏற முடியும். இயேசுவோடு நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டினா தாழ்மையா இருந்தா மட்டும்தான் நீ இயேசுவோடு நடக்க முடியும். அவரோட முகத்தை பார்க்கணும் நீ நினைச்சினா தாழ்மையா இருந்தால் மட்டும்தான் அவரோட முகத்தை நீ பார்க்க முடியும். ஆவியின் கனிகள் எனக்கு வேண்டும் என்று நீ நினைத்தால் நீ தாழ்மையா இருந்தால் மட்டுமே நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய முதிர்வு எப்ப வரும் என்றால் நீ உன்னை தாழ்த்த 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 தேவன் அந்த ஆவிக்குரிய முதிர்வை உனக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். See, humility, தாழ்மைன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் வந்து தங்கக்கூடிய பாத்திரம் தாழ்மையான பாத்திரம். வெளித்தோற்றத்துக்கு தாழ்மை கிடையாது. எல்லாருக்கும் போடுற வணக்கத்தில் தாழ்மை கிடையாது. உள்ள ரியாக்ஷன் நடக்கும் பாருங்க. யாருன்னா எதனா சொல்லிட்டா உடனே அடக்கு, அப்பா நீங்க பார்த்துக்கோங்க, சைலண்ட் ஆயிடு. எனக்கு கற்றுக் கொடுத்ததை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு சிலர் ஒரு சிலதெல்லாம் செய்யறத பார்க்கும்போது கொஞ்சம் வேதனை வரும். நோ, நம்ம தாழ்த்தினால் மட்டுமே அந்த அபிஷேகத்தை தக்க வைத்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போஸ்தலர் நடபடிகளில் ஆவியானவரோட சீஷர்கள் பண்ண ஊழியம். என்ன ஊழியங்க? இந்த இடத்துல அப்படி ஒரு ஊழியம் வரணும்னா சபை மக்கள் நானும் தாழ்த்தினால் ஒழிய அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனுடைய கரத்தையும் நாம் இங்க பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவையில் நம்மை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். Go to the feet of the Lord. ஆண்டவருடைய பாதத்துக்கு போகணும். லார்ட், என் இருதயத்தை உங்ககிட்ட கொடுக்கிறேன். திருக்குள்ள இருதயம், பெருமையான இருதயம். லார்ட், என்னை தாழ்மையை கற்றுக் கொடுங்க. Humble yourself. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காமி. காமிப்போமா? காமிக்கணும். இந்த லிஸ்ஸி காமிக்கணும் முதல்ல.
அதிகாரம். தாழ்மையுள்ளவன்ட்ட அதிகாரம் வராது. தாழ்மையுள்ளவன்ட்ட அதிகாரம் வராது. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஊழியக்காரர்களுக்கு ஆவியானவர் சொல்லுவார், அவங்கள கண்டி. நான் இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கிட்ட பேசினேன். நானா பேசலை. மத்தியானம் நான் ட்ரெஸ் பண்ணும்போதே ஆவியானவர் என்னோட பேசிட்டார், நீ அவங்களோட பேசு. நான் அவங்கள கூப்பிட்டு பேசலான்னு நினச்சேன். ஆனால் அவங்களே வந்துட்டாங்க என்கிட்ட. இதுதான் ஆண்டவர் செய்கிறது. ஆமென். இதுதான் கர்த்தருடைய காரியம். அவர் நம்மளோட பேசுவார். நான் பேசிட்டே இருக்கேன் அந்த சிஸ்டர் கிட்ட. ஆவியானவர் பின்னாடி ஒரு பெண்ணிடம் பேசிக்கிட்டே இருக்கார். உங்கள் அம்மாவை பேச நான் தான் சொன்னேன், அவ பேசட்டும். திஸ் இஸ் ட்ரூ. கர்த்தர் நேரம் வந்து பேச மாட்டார். தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மூலியமாக பேசுவார். தட் இஸ் ப்ராஃபெட்டிக்கல் வேர்ட். அதுதான் தீர்க்க தரிசனம். அவங்க வாயிலிருந்து வர ஒரு வார்த்தையும் it will be a blessing. So we should be very humble. நம்ம கற்றுக்கொள்ளணும். போய் கேளுங்க அப்பாட்ட. அம்மா திட்டும் போது தாழ்மையாக இருக்க கற்றுக் கொடுங்க. பிள்ளைங்க எகிரும்போது தாழ்மையாக இருக்க கற்றுக் கொடுங்க. மனைவி தொல்லை பண்ணும்போது தாழ்மையாக இருக்க கற்றுக் கொடுங்க. கணவர் தொல்லை பண்ணும்போது தாழ்மையாக இருக்க கற்றுக் கொடுங்க. நாட் இந்த சபையில் எல்லாருமே தேவதூதர்களை போல இருப்போம். வீட்டில், ஆட்டோக்காரன்ட்ட, பஸ்ஸில், வேலை செய்கிற இடத்துல, வாட் இஸ் யோர், உன்னோட வெசல் எப்படி இருக்குது? உன்னோட பாத்திரம் தாழ்மையுள்ள பாத்திரமாக இருக்கா இல்லை பெருமையுள்ள பாத்திரமாக இருக்கான்னு நம்மளை ஆராய்ச்சி பார்த்துக்கணும். எல்லா ஒரு மனுஷனுக்கும் ஒரு பெருமைன்றது அது பிடித்து கொள்ளக்கூடிய காரியங்கள். அது பிசாசின் சுபாவம். ரொம்ப நாள் எனக்குள்ளே இருந்தது, இன்னும் கொஞ்சம் இருக்கு. கம்ப்ளீட்டாக வெளியே போகணும். என் ஆவியானவர் இருக்கார். கண்டிப்பாக என்னை கரை திரை இல்லாமல் நிற்க வைப்பார். ஆமென். நான் பிடித்து கொண்டவர் சிறந்தவர். அவர் என் துணையாளர். அவர் என்னை கரை சேர்ப்பார். அவருக்கு நான் கீழ்ப்படிவேன். அவருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தாழ்மை இல்லாமல் தேவனை அணுகவே முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாரும் ஜெபிச்ச ஜெபம்லாம் மேலே போயிடுச்சுன்னு. நினைக்காதீங்க. இஃப் யூ ஆர் நாட் ஹம்பிள், நீங்கள் தாழ்மை இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மத்தேயு 18:3 என்ன சொல்லியிருக்கிறார்? மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது. நீ சின்ன குழந்தை மாதிரி மாறணும். சின்ன குழந்தைக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போங்களேன். டீச்சர் டீச் பண்ணும்போது அது கற்றுக்கும், ஆசை இருக்கும். ஏ இப்படி எழுதணும், பி இப்படி போடணும், ஈ முட்டை மாதிரி போடும். அடி வாங்கினாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் ஈ கற்றுக்கணும். அது போய் டீச்சரை அதிகாரம் பண்ணாது. எனக்கு எல்லாம் தெரியும் டீச்சர், நீ ஏயா சொல்லித்தர, அப்படி வாய் பேசாது. ஆனால் இன்றைக்கி நம்ம வாய் பேசுகிறோம். నాకు అన్నీ తెలుసులే, எனக்கு எல்லாம் தெரியும், நீ யாரு சொல்றதுக்கு? பண்ணாதீங்க. அதிகாரம் சிறு பிள்ளை அதிகாரமே பண்ணாது. பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் சொன்னார், குழந்தைகளை போல மாறுங்க. அது எதுக்குமே அதிகாரம் பண்ணாது. மம்மி ப்ளீஸ் கொடுங்க, மம்மி ப்ளீஸ் கொடுங்க, மம்மி ப்ளீஸ் கொடுங்க, மம்மி தான் கேட்கும். கரெக்ட்? நீங்கள் எல்லோரும் அப்படி தான் கேட்டு வந்திருப்பீங்க. இப்போ முறைக்கிறீங்க. மிருக குணம். திட்டுறீங்க. இஸ் இட் நாட் மிருக குணம்? ஸோ தாழ்மையாக இருக்க கற்றுக்கொள்ளணும். குழந்தைய போல. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான்.
பியூர் ஹார்ட். ஆண்டவர் தேடுற பாத்திரம் எப்படின்னா பியூர் ஹார்ட், சுத்தமான பாத்திரம். உன் பாத்திரம் சுத்தமாக இருக்கும். கண்ட வார்த்தையை உன் இருதயத்தில் போடாத, தேவன் கோவித்துக்குவார். இந்த இருதயம் தேவன் தங்குற ஆலயம், பரிசுத்தமாக காப்பாற்றிக்கும். அப்போதான் ஒருத்தர் வந்து யாரை பற்றினா பேசுவாங்க, அதையும் வாங்கி போட்டுக்கிறது. இன்னொருத்தர் வந்து இன்னொருத்தரை பற்றி பேசுவாங்க, அதையும் போட்டுக்கிறது. தேவன் அசுத்தத்தின் மத்தியில் வாசம் செய்ய மாட்டார். அவர் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அவரை நீ தொழுது கொள்ளணும்னா பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ளணும். நீ எப்பெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரியோ, நான் எவ்வளோ அபாத்திரன் என்பதை முதல்ல நினைவு கூறணும். இந்த அபாத்திர தன்மை நீ நினைவு கூர்ந்தாலே முட்டி போட்டு தாழ்த்திடுவேன். ஒரு சில ஆண்களுக்கு முட்டி போட்டு தாழ்த்த முடியாது. பரலோகத்தில் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி உன்னை வீடியோ பிடிச்சி காமிப்பார் தேவன். ஒரு சில பெண்களுக்கு தாழ்த்தி முட்டி போட முடியாது. எவ்வளோ பெருமை இருக்குது. கையை தூக்க முடியல. அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. நிஷா எழுதுனது போதும். தாழ்மை இருக்கா? இயேசுவை தானே பின்பற்றுறோம். அவர் தாழ்மையின் சொருவியை தானே பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அவர் எப்படி வாழ்ந்தார் போய் பைபிளை படிங்க. அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படி வாழ்ந்து அவரை பின்பற்றுங்க. அவர் யாருக்காண்டி வாழ்ந்தார், எதற்காண்டி வாழ்ந்தார் போய் பாருங்க பைபிள. அவரோட அடிச்சுவடுகளை சரியா பின்பற்றுங்க. கோவப்படாதீங்க. நானும் ஒரு கோவக்காரி தான். ஒவ்வொரு நாளும் அழுதுட்டு இருக்கேன். ஃபுல்லாக எரேஸ் பண்ணுங்க ஆண்டவரே. யார் என்ன பண்ணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஜெபிக்கிறேன், எதுவுமே என் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு ஜெபிச்சிட்ருக்கேன். இவங்க பண்ணுறது ஒரு சிலதெல்லாம் என் கண்ணே பார்க்கக்கூடாது, இவங்கள நான் பார்க்கும்போது எதுவுமே இல்லாமல் பார்க்கணுன்னு கேட்டுட்ருக்கேன். அபிஷேகன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீ ஆவியில் நிரம்பணும். இப்போ ஆண்டவர் ஃபில் பண்ணுறாரு ஒரு சிலரை. ஏனென்றால் உங்கள் மனசில் உடஞ்சிருப்பீங்க, தாழ்த்திருப்பீங்க. இதெல்லாம் பார்த்து ஃபில் பண்ணுவார். ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க, அவர் பிரசனை இங்கே இருக்கிறதுனால. ஆனால் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர்னால கொடுக்கப்படுகிற இந்த அபிஷேகம், ஊழியத்துக்காண்டி கொடுக்கப்படுற அபிஷேகம் சாதாரணமாக கொடுக்க மாட்டார். நம்மளை சிலுவையில் கொடுத்தால் ஒழிய தேவனுடைய கரத்தை சபையில் பார்க்க முடியாது. எதனாலேயும் இந்த அபிஷேகத்தை நாம் இழந்து போகவும் கூடாது. அபிஷேகத்தை குறித்து யாருக்குமே கவலையே கிடையாது. உங்களை அநேகர் ஊழியம் செய்யணும், உங்களோட அபிஷேகம் எங்கே? புரிஞ்சுதா? எவ்வளோ தாழ்த்தணும், புரிஞ்சுதா? இமான் புரிஞ்சுதா? எவ்வளோ தாழ்த்தணும் நம்மளை. ஊழியம் செய்ய வேணாமா? பெண்கள் என்றால் ஊழியம் செய்ய மாட்டீங்களா? காட்ஸ் பிரசன்ஸ் உள்ள வரும். அப்பாவோட பிரசன்ஸ் 24 மணி நேரம் இருக்கும். உன்னோட இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதாங்க ஒரு மனுஷனுக்கு வேணும். இதுதான் ஒரு மனுஷனுக்கு வேணும். நீ கோடி கோடியா சம்பாரிச்சு உன் வீட்டில் வைக்கிறது ஒரு பெருசு கிடையாது. எனக்கு ஏக்கர் கணக்கில் சொத்து இருக்குன்னு சொல்றது பெருசு கிடையாது. அப்பாவை சுமந்துட்டு போற பாத்திரமா இருக்கணும். இங்க அநேகருக்கு அந்த தாழ்மை இல்லை என்பதற்காகவே ஆண்டவர் இன்னைக்கு இங்க அதை சொல்றார். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், ஒவ்வொரு ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளும் இந்த அபிஷேகம் இல்லாம உங்களால ஊழியம் பண்ண முடியாது. உங்களால பிசாசுகளை விரட்ட முடியாது. உங்களால நோய்களை சுகப்படுத்த முடியாது. உங்களால மரித்தோரை எழுப்ப முடியாது.
அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் நிரூபிப்பதற்கு சான்ஸ் இருக்காது. உன் அபிஷேகத்தை நீ காத்து கொள்ள வேண்டும். எனக்கு எப்படியாவது அபிஷேகம் வேணும். அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் கிடையாது. உன் தேவன் உன்னோடு நடக்காமல் ஊழியம் கிடையாது. உன் தேவனுடைய பிரசன்னத்தை நீ 24 மணி நேரம் அனுபவிக்காமல் ஊழியக்காரன் கிடையாது. ஆண்டவரோட ஊழியக்காரர்கள் குழந்தைகளைப் போல மாற வேண்டும். ஏன்னா ஊழியக்காரங்கள் தான். அதே மாதிரி எங்களுக்கு என் தேவன் வேணும், அவர் என்னோட வாசம் பண்ணணும், என்கிட்ட இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா தாழ்மையை கற்றுக்கும். ஒரே ஒரு சாவி. நீங்கள் பெரிய முழங்கால் போட்டு முட்டி போட்டு பைபிளை படித்து அப்படி பண்ணி இப்படி பண்ண வேண்டாம். தாழ்மையின் கீழே தாழ்மை போயிட்டே இருங்க. தாழ்த்துங்க, தாழ்த்துங்க, இன்னும் தாழ்த்துங்க, இன்னும் தாழ்த்துங்க. கடவுள் உங்களை நிரப்ப ஆரம்பிப்பார். ஆமென். யூ வில் see God. நீ அடுப்பறைக்கு போனீன்னா இயேசுவை பார்ப்பாய். அவர் உன்னோட நடப்பார். நீ எங்க இருந்தாலும் அவர் இருப்பார். அவர் பிரசன்னம் உன்னோட தான் இருக்கும். நீ பேசுகிற வார்த்தை அவர் பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டதாய் இருக்கும். அது அங்கீகாரம் பெற்றதாய் இருக்கும். அபிஷேகம் வேணும்னா ஹம்பிள் yourself, தாழ்மைப்படுத்து. குறைஞ்சு போக மாட்டாங்க. நம்ம தாழ்த்தினா அவங்க என்ன நினைப்பாங்களோ, என் மனைவி என்ன நினைப்பாளோ, எங்கள் புருஷன் என்ன நினைப்பாரோ, எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்களோ, என் பிள்ளை என்ன நினைக்குமோ. இல்லை, ஆவியானவர் சொல்லி கொடுத்தது தாழ்த்து, வேலைக்காரனாக இரு. அவர் ஊழியம் செய்ய தான் இயேசு வந்தார். எல்லாருக்கும் பணிவிடை செய்ய வந்தார். நாம் எல்லாருக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். அப்படி செய்வோம் என்றால் உண்மையாகவே இயேசுவை பின்பற்றுவர்களாக இருப்போம். ஆமென். என்ன ஆண்டவரை பின்பற்றி போகையில் கரடு முரடு, பசி, பட்டினி எல்லாமே இருந்திருக்கும் சீஷர்களுக்கு. ஆனாலும் எதையுமே பொருட்படுத்தலை. மெஸ்ஸியா பின்னாடி போகிறோம். இன்னைக்கு மெஸ்ஸியாவை ரெவரன்ஸ் பண்ணலை. நம்ம இயேசுவை மதிக்கவில்லை. இயேசுவை நீங்களும் நானும் மதிச்சிருப்போம் என்றால் அவரை சரியா பின்தொடர்ந்திருப்போம். அவர்கள் பாருங்க, ஒரு நாள் கூட ஊழியத்துக்கு போக மாட்டேன்னு சொன்ன சீஷர்கள் இருக்காங்களா? வேதத்தில் அப்படி எழுதவே இல்லை. பார்த்துக்கோங்க. ரெடி ஃபீட், கால் எப்பவுமே ரெடியாக இருக்கும் ஆண்டவரோட மெசேஜை சமந்துட்டு போகிறதுக்கு. இப்படி தாங்க நம்ம இருக்கணும். அது எப்போ இருக்கும் தெரியுமா? இங்கே தாழ்மை இருந்தால் தான் என்ன சொன்னாலும் எப்போ சொன்னாலும் ரெடியாக கிளம்புவீங்க. புரிஞ்சுதா? சாக்கு போக்கு சொல்ல மாட்டோம். ஸோ ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும்னா ஒரு குழந்தைய போல, ஒரு சுத்தமுள்ள இருதயத்தோட ஆண்டவர் சொல்றார். அவருக்கு ஏற்ற இருதயமாக. தாவீதோட இருதயம் இயேசுவுக்கு ஏற்ற இருதயம். பாருங்க எப்படிப்பட்ட பாத்திரம். தாவீதுக்கு விரோதமா ஒருத்தம் கூட நிற்க முடியல. உன் பாத்திரத்தில் தேவன் இருப்பார் என்றால், உன் பாத்திரம் தாழ்மையினால நிரம்பி வழியும் என்றால், உனக்கு எதிரே நிற்கிற ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். God will be with you. கர்த்தர் உன்னோட இருப்பார். கர்த்தர் உன் யுத்தத்தை செய்வார். கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பார். சாக்கு சொல்ல மாட்டீங்க. You will have the ready feet and heart to take the gospel. ஆத்துமாக்களுக்காண்டி சிலுவையில் நிற்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அபிஷேகம் பெற்றவங்க தான் இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு அநேக அபிஷேகம் பெற்றவர்கள் சுயநலமாய் வாழ்றதை நாம் பார்க்கிறோம். அபிஷேகத்தை குறித்து கவலைப்படுவதே இல்லை. 3 நேரம் ஜெபிச்சா போதும், ஏதோ பைபிள் படித்தா போதும். கிளிங் ஆன்,
pursue after, பரிசுத்தத்தை நோக்கி பின்தொடரு, அபிஷேகத்தை நோக்கி பின்தொடரு, அந்நிய பாஷையை பின்தொடரு. குழந்தையோட இருதயம் வேணும் வேணும் பின்தொடரு. ஆவியானவரால் மாற்ற முடியும், எந்த மிருகத்தையும் மாற்ற முடியும். இந்த மிருகத்தையே மாற்றுச்சுன்னா உங்களை மாற்றுறது ஈஸியான காரியம். ஸோ இட் இஸ் பரலோக ராஜ்யத்தோட ஆசீர்வாதத்துக்கு சாவி எதுனா தாழ்மை தான். பரலோகத்தோட ஆசீர்வாதம் தேவன் உனக்கு கொடுப்பார். தங்கம், அதில் பரிசுத்தம், தேவ ஆவியானவர், வல்லமை, அவரோட பிரசன்னம், அவரோட மகிமை, இதெல்லாம் கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? தாழ்மையாக வாழும்போது நீ பார்ப்பாய். அவர் தாழ்மையுள்ளவங்க தேவனுடைய சொரூபமாக வளர்க்கப்படுவார்கள். நீ தேவனுடைய சாயல்லே அவர் வளர்க்க ஆரம்பிப்பார். இஃப் யூ ஆர் ஹம்பிள், நீ உன்னை தாழ்த்தினா தேவ சாயல்ல உன்னை கொண்டு வருவார். ஸோ தாழ்மை ரொம்ப முக்கியமான விஷயம். தாழ்மையுள்ளவனை மகிமையின் மேல மகிமை கொண்டு போயிட்டே இருப்பார். ஏன் அப்படியே தேங்கின தண்ணி மாதிரி உட்கார்ந்துருக்கு இன்னைக்கு சபை? ஏன் உட்கார்ந்துருக்கு தேங்கின சபை? ஏன் தேங்கின தண்ணி மாதிரியே உட்கார்ந்துருக்கோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில மகிமையின் மேல மகிமையை பார்க்க முடியல. தேவன் கொடுக்க ரெடியே, நம்ம கிட்ட தாழ்மை இல்லை. பல இடத்துல அந்த பெருமை உட்கார்ந்துருக்கு உள்ள. என்னங்க பெருமை? கடவுள் எதிர்த்து நின்றுவார். நாங்கள் பிள்ளைங்க மேல கையை வைப்பார். உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தரும்படி அப்படி செய்வார். அப்பா அம்மா 2 பேரும் தாழ்த்துங்க, உன் பிள்ளைகள் சேமத்தோட இருப்பாங்க. அனுபவத்தில் தான் சொல்றேன். தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படிங்க. தாழ்த்தி குழந்தைகளை போல வாழ ஆரம்பிங்க. தாழ்த்தி பரிசுத்தமுள்ள இருதயத்தோட கர்த்தரை சேவிங்க. உன் பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஒரு நாசமும் வராமல் காத்துக்கொள்வார். தாழ்மையுள்ளவர்கள் இயேசுவின் இருதயத்தை அடுத்தவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் பார்ப்பாங்க, உங்ககிட்ட இயேசுவின் அன்பை பார்ப்பாங்க. காமிக்கிறீங்களா? இயேசுவின் அன்பு ரிஃப்ளெக்ட் ஆகுதா? தட் மீன்ஸ் உனக்குள்ள ஒரு சில பெருமைகள் இருக்கு. நீ ஆசைப்படுவ, என் இயேசுவை காமிக்க வேண்டும், என் இயேசுவை காமிக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்கு இயேசுவை காமிக்கணும், என் சொந்தங்களுக்கு இயேசுவை காமிக்கணும், நான் தாழ்மையாக நடக்கணும். ஆண்டவரே, நான் அழுக மாட்டியா? என்னத்துக்கு இந்த கர்வம்? பரலோக வாசலை கூட நீ மிதிக்க மாட்ட. யாரா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் இந்த டேஸில் ஹம்பிள் யோர்செல்ஃப். 2025 என்ட்ரு ஆகிறதுக்குள்ள நம்மை தாழ்த்துவோம். சபையா, ஊழியக்காரர்களா, வாலிபர்களா, வாலிப பெண்களா, அம்மாக்களா, லெட் அஸ் ஹம்பிள். நம்முடைய நோக்கம் எல்லாமே தாழ்மை மட்டும்தான் இருக்கட்டும். எப்படியெல்லாம் என் தாழ்மையை காமிக்கிறது? நம்ம நடிக்க முடியாது. See, you cannot act. கிறிஸ்டியானிட்டி ஆக்ஷன் கிடையாது. ஒரு நாள் வெளியே வந்துடும். உள்ளான மனுஷனை பரிசுத்த ஆவியானவர்னால தாழ்மைப்படுத்த சொல்லுங்க. ஒரு சில நேரத்தில் பலார்னு மூஞ்சியில் அரைஞ்சா மாதிரி தான் இருக்கும் தாழ்மைப்படும் போது. புரிஞ்சுதா உங்களுக்கு? பிள்ளைங்க அப்படி முறைக்கும் போது அப்படி பட்டு பட்டுன்னு பேசுறது இல்லை, அது தாழ்மை கிடையாது. அமைதியாயிரு. அந்த நேரத்தில் நம்மளுடைய எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்தான். பட் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீ ஜெயிச்சிட்ட. ஆமென். எல்லா இடத்துலையும் இன்னைக்கு ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோங்க. டேக் அ டிட்டர்மினேஷன். என் அப்பாவை நான் பார்க்கணும். ஐ வில் பி ஹம்பிள்.
எனக்கு ஒரு குழந்தை சுபாவமே கிடையாது. எனக்கு குழந்தை சுபாவம் வேணும். என் நேசரை போல இந்த உலகத்தில் நான் வாழணும். யூ கேன் பிரிங் த கிங்டம் டவுன். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு உன்னால கொண்டு வர முடியும். ஒரு தாழ்மையுள்ள பாத்திரத்தினால இயேசுவை இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியும். தேவனுடைய ராஜ்யத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதை நீ மக்களுக்கு கொடுக்க முடியும். இஃப் யூ ஆர் ஹம்பிள், நீ தாழ்மையாக இருந்தால். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வாழ வேண்டிய விஷயங்கள். இன்னைக்கு யாராக இருந்தாலும் அவங்க மண்டையை பிடிச்சிருக்கிறதே பெருமை தான். உன்னை மண் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா, ஹம்பிளாயிரு. ஆண்டவர் உன்னை ஏற்ற வேலையில் உயர்த்துவார். உன்னை கசக்கி போடுற கந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா, தாழ்மையாயிரு. தேவன் ஏற்ற வேலையில் உன்னை உயர்த்துவார். You will see God. தேவன் உன்னோட நடப்பதை நீ பார்ப்பாய். உன்னை தலைமை லீடர்ஷிப் வரல கொண்டு போவார் ஆண்டவர். தலை என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? தலைமைத்துவம். அதான் அந்த லீடர்ஷிப் கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டம். இஃப் யூ ஆர் ஹம்பிள், ஒரு லீடர் ஷுட் பி வெரி ஹம்பிள். ஒரு ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப ஹம்பிளாக இருக்கும். தனிப்பட்ட முறையில், வீட்டில், நாட் எல்லாருக்கும் முன்னாடி இல்லை, தனிப்பட்ட முறையில் யூ ஷுட் பி வெரி வெரி ஹம்பிள். ஒரு சிலர் ஆண்டவர் ஊழியத்துக்குன்னு அழைச்சிருக்கிறார். யூ மஸ்ட் பி வெரி ஹம்பிள். லேர்ன் டு பி ஹம்பிள். தாழ்மையாக இருக்க கற்றுக்கோங்க. These humble people, அவங்க எதை குறித்தும் போஸ்ட் பண்ண முடியாது. போஸ்டிங்க்கே ஆண்டவர் இடம் வைக்க மாட்டார். எல்லா மகிமையும் அவரே எடுத்துக்குவார். ஒரு இடம் வரும், ஆண்டவர் உன்னை பார்த்து மகிழுவார். ஆமென். நீ உன்னோட தாழ்மையை பார்த்து அவர் களி கூறுவார். இதுலங்க வேணும் கிறிஸ்தவங்களுக்கு. இது வேணும். இந்த பாத்திரம் அன்புனாலேயே தாழ்மையினால நிரம்பி வழியணும். வாட் ப்ரீச்சிங்? இஷ்டத்துக்கு உங்களுக்கு ப்ரீச் பண்ணிட்டு போய் இஷ்டத்துக்கு வாழ்றது வாழ்க்கை கிடையாது. ஃபில்லிங். அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான பாத்திரத்தில் தேவன் மகிமைப்படுவார். தேவன் மகிமைப்படுவார். அடுத்தவங்களை பற்றி பேசாதீங்க. உங்களுக்கு அடுத்தவங்களை பற்றி பேச வரும், தாழ்மை உள்ளவங்க ஆவியானவர் அடக்கிடுவார். நீங்கள் அடுத்தவங்களை பற்றி பேசுகிற இடத்துல உட்கார மாட்டீங்க. அப்படி நீங்கள் உட்கார்ந்து யாரை பற்றினா செல்லையோ எங்கேயோ பேசுனீங்கன்னா, யார்கிட்ட வேணா இருக்கட்டும், உனக்கு ரொம்ப பெருமை இருக்குன்னு அர்த்தம். உன்னுடைய சகோதரனோட குறையை பார்த்து சிரிக்காத. அவனோட குறையை பார்த்து துக்கப்பட்டு அவனுக்காண்டி அழு. இதுதான் தாழ்மை. ஒருவன் பசியோடு இருக்கான அவனுக்கு ஆகாரம் கொடு. அது தாழ்மை. திக்கற்றவர்களையும் விசாரி. அது தாழ்மை. உலகத்தில் எதையும் எடுத்துட்டு போல. வரம் நிர்வாணமாக வந்தால் போகும்போது நிர்வாணமாக தான் போகிறோம். இந்த சின்ன உலகத்தில் எவ்வளோ பெருமைங்க. பூஸ்டிங்காக பேசுறது. இது தெரியுமா, அது தெரியுமா? வேண்டாங்க. தாழ்மையாக வாழலாம். அப்பா வேணும்ல, வேணுமா வேணாமா? எஸ். இந்த தாழ்மை இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்கும் நிறைய. பெருமையாக இருக்கிறவங்ககிட்ட அன்பு ஜாஸ்தி எதிர்பார்க்க முடியாது. அந்த அன்பு பொய் அன்பாக இருக்கும். ஸோ லெட் அஸ் பி வெரி ஹம்பிள். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த பரலோக ராஜ்யத்தையே ஞானிகளுக்கெல்லாம் நீங்கள் மறைச்சிட்டீங்க. பட்டம் படித்தவனுக்கும் அந்தஸ்து இருக்கிறவங்களுக்கும் மறைச்சிட்டு சாதாரண மீன் பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் வெளிச்ச கொண்டு வந்திருக்கிறீங்க. எவ்வளோ நல்ல அப்பா. நம்ம அப்பா நல்ல அப்பாவா இல்லையா? ஆமென். நீ கருப்பாக இருக்க, நீ வேண்டாம், நீ படிக்கவே இல்லை, போ.
உன்கிட்ட பணமே இல்லை, என்னோட ராஜ்யத்துக்கு வராத சொல்கிறாரு. நீ குட்டையோ நெட்டையோ ஒல்லியோ குண்டோ கருப்போ செவப்போ படிப்பே இல்லாட்டாலும் பேதையாக இருந்தாலும் நான் அப்பாவுக்கு நம்மளாம் ரொம்ப இஷ்டம், ரொம்ப இஷ்டம். வீட்டில் கூட சொல்லிடுவாங்க அப்பா அம்மா, எதுக்குமே லாய்க்கில்லை போ. லாய்க்கு இல்லாதவங்கள தான் தெரிந்துக்குவார். ஆமென். யார் சீப்போ சீப்போ சொல்கிறாங்களோ கர்த்தர் தலைக்கு மூளைக்கல்லா வைப்பார், மூளைக்கு தலைக்கல்லாய் வைப்பார். ஆமென். ஸோ லெட் அஸ் பி ஹம்பிள். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்மையாக நடந்துக்கலாம், அன்பாக நடந்துக்கலாம். அப்பா தங்குவார். இந்த சபையில் அப்பா தங்கணும், ஆசைப்பட்டு வரணும், ஒன்றில் அவர் மகிழணும். மகிழணும்னா நீ தாழ்மையுள்ள பாத்திரமாக உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னால் மாற்ற முடியாது, ஆவியானவர் மாற்ற சொல்லி அவருக்கு ஃபுல் கண்ட்ரோல் கொடு. என் வாழ்க்கையை மாற்றுகிறது அவர் தான். ரொம்ப ரோஷம், மதுரைனாலே ரோஷம்தான், வெட்டு குத்து தான். கர்த்தர் எல்லா குடும்ப சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், குடும்ப பழக்க வழக்கங்கள்லேருந்து வெளியே கொண்டு வந்தார், குடும்பத்தோட அந்த ஷாபிலிருந்து கொண்டு வந்தார். கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வைத்தார். ஆமென். ஸோ நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கணும். we should follow Christ. மோசே திக்குவாய் செலக்ட் பண்ணிட்டார். ஆமென். திக்குவாய் அத்தனை லட்சக்கணக்கான மக்களை நீ போய் கூட்டிட்டு வான்றார். எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங். முச்செடியில் தரிசனமாகிறார் ஒன்றும் இல்லாதவங்களுக்கு, சீஷர்கள் ஒன்றுமில்லாதவர்கள். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு நாம் எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை தாழ்மையோடு கட்ட வேண்டும், தேவனோட அபிஷேகத்தோடு கட்ட வேண்டும். ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல என்னெல்லாம் தேவன் செய்தாரோ இந்த சபையில தேவன் செய்வார். நெக்ஸ்ட் ஒரு ஆக்ட்ஸ் சர்ச்சா இது மாறணும். நாம் ஒவ்வொருத்தரும் இயேசுவை போல அடிமையின் ரூபம் எடுத்து இந்த கிறிஸ்மஸ் டேஸ்ல பல விதமாக கொண்டாடும். நாம் ஒவ்வொருத்தரும் அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டும். நான் அடிமை சொல்லிக்கோங்க, நான் அடிமை தாராளமாக சொல்லுங்க. நான் அதை சொல்லறதுக்கு வெக்கப்படவே மாட்டேன். என் பிள்ளைகளுக்கு முன்னாடி நான் அடிமை, என் கணவருக்கு முன்னாடி நான் அடிமை. இப்படிதான் வாழ செய்தார் தேவன். குறைஞ்சு போக மாட்டோம். அப்பா நம்மளோட இருக்கிறத பார்ப்பாங்க. ஆமென். அவர் விட்டு கொடுக்காதவர். என்னைக்கு இப்படி நான் அடிமை அடிமை அடிமைன்னு என்னை அடிமைப்படுத்திக்கிட்டேனோ என்னோட தேவர் இருக்கிறார் என்பதை என்னோட ஹஸ்பண்டுக்கு காமிச்சார், என்னோட தேவன் இருக்கிறார் என்பதை என் பிள்ளைகளுக்கு காண்பித்தார், என்னோட தேவன் இருக்கிறார் என்பதை இனி வர ஜெனரேஷன் பார்க்கும். ஆமென். தாழ்மையுள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எழுதி கொள்ள வேண்டிய விஷயம் தாழ்மை. நான் தாழ்மையின் மரியா தேவதூதர்கள் வந்து சொன்ன உடனே அவ சொல்றா, எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஒரு 13 வயசு பெண் கர்ப்பமாகிறது சொசைட்டியில் எவ்வளோ பெரிய கேவலம். புருஷனை அறியாதவள், ஊரு பலது பேசியிருக்கோம். ஆனால் என்ன சொன்னா தெரியுமா? நான் இயேசுக்கு அடிமை. அடிமை. அந்த அடிமையான பாத்திரத்தில் தான் இரட்சகர் வெளியே வந்தார். ஆமென். நம்ம ஒவ்வொருத்தரும் அடிமையின் பாத்திரமாக நாம் மாறுவோம் என்றால் இரட்சகர் நமக்குள்ள இருந்து வெளியே வருவார். இரட்சகரை உலகம் நம்மள பார்க்கும். அந்த இரட்சகர் அநேகரை விடுதலை செய்வார் உங்க மூலியமாக. God will do great miracles through you if you be the humble vessel. நம்ம ஒரு தாழ்மையின் வெசலா இருந்தனா கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு செய்வார். Let us pray. ஜெபிக்கலாம்.